வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டே என எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக சாடியுள்ளார். மயிலாடுதுறையில் நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்கள் இனி ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமியை நம்பப் போவதில்லை எனவும், சினிமா காமெடி வசனத்தில் வருவது போல் அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டே என சாடினார். மேலும் இதனை அறிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி, போலியாக ஒரு பிம்பத்தை உருவாக்க சுந்தரா டிராவல்ஸ் திரைப்படத்தில் வருவது போல ஒரு பழைய பேருந்தை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டதாக விமர்சித்த முதலமைச்சர், அந்த பேருந்திலிருந்து புகை வருவது போல் எடப்பாடி பழனிசாமி வாயிலிருந்து பொய்களும் அவதூறுகளும் வந்து கொண்டிருப்பதாக சாடினார். 2026 தேர்தலில் இபிஎஸ்க்கு மக்கள் நிரந்தரமாக பாய் பாய் கூறிவிடுவார்கள் என்றார். நீ எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்டே என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சிதம்பரத்தில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்க எண்ணம் முழுக்க என் எழுச்சி பயணத்தை சுற்றியே இருக்கிறது என்றார். சொந்தமாக ஒரு திட்டத்தை யோசித்து நிறைவேற்ற முடியாமல் அதிமுக திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டுறீங்களே என கேள்வி எழுப்பிய இபிஎஸ், 10 தோல்வி என்று என்னை பார்த்து சொல்லும் முன்னர் உங்கள் வரலாற்றை நீங்கள் திரும்பி பார்த்திருக்க வேண்டாமா என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் 2026 கூட்டணி ஆட்சி இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பேரணியின் போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றுதான் அமித்ஷா கூறியதாகவும், கூட்டணி ஆட்சி என்று சொல்லவில்லை எனவும் கூறினார். மேலும் கூட்டணியில் அதிமுக தலைமை வகிப்பதால் நான் எடுப்பதுதான் முடிவு என்றும் உறுதியளித்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே இருக்கும் நிலையில் அதை எதிர்கொள்ள ஆளுங்கட்சியான திமுக முன்கூட்டியே தயாராகி வருகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று காலை 10 மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளது. விசிக இளைஞர்களை 1-2 சீட்டுகளுக்காக திருமாவளவன் தவறாக வழிநடத்திவிடக்கூடாது என்று பாஜக மாநில துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம் கூறியுள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அடுத்த 10 அல்லது 15 நாட்களில் விசிக தலைவர் திருமாவளவனை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். திருமாவளவன் தனக்கு மிகச்சிறந்த நண்பர் என்பதால் விரைவில் அவரை சந்தித்து திருத்துவேன் என்றும், திமுக அணியிலிருந்து பாஜக அணியில் திருமாவளவனை இழுக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறவுள்ளதாக தாவேகா தலைவர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழக அரசியல் களத்தின் முதன்மை சக்தியான தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு வருகிற ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் வாகை சுடும் வரலாறு திரும்பட்டும் என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். ஜார்க்கண்டில் நடைபெற்ற என்கவுண்டரில் 2 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பொகரா மாவட்டம் கொமியா பகுதியில் உள்ள பிர்ஹோடிரா வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து மாநில போலீசாருடன் இணைந்து மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் வனப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த மாவோயிஸ்டுகள் துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு படையினரும் பதிலடி தாக்குதல் நடத்தினர். இரு தரப்பினருக்கும் இடையே நடந்த மோதலில் 2 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதேவேளை எல்லை பாதுகாப்பு படை வீரர் வீரமரணமடைந்தார். ஆஜா முதலமைச்சர் ஜெயிலுக்கு போவார் என பேசி ராகுல் காந்திக்கு பிஸ்வா சர்மா பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இதனை கூறுவதற்காகவே பல வழிகளை கடந்து அவர் அசாமுக்கு வந்திருப்பதாக விமர்சித்தார். என்னை சிறைக்கு செல்வார் என கூறும் ராகுல் காந்தி நாடு முழுவதும் பல்வேறு குற்ற வழக்குகளில் சிக்கி ஜாமீன் பெற்று வெளியே இருப்பதாக விமர்சித்தார். கர்நாடக மாநிலத்தில் சிக்கன் பரிமாறியவரை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநில பெலகாவி மாவட்டத்தில் திருமண விழா ஒன்று நடைபெற்றது. இந்த விழாவில் வினோத் என்பவர் உணவு பரிமாறிக் கொண்டிருந்த போது ஒருவர் தனக்கு வைக்கப்பட்ட சிக்கன் துண்டு சின்னதாக இருக்கிறது என்று கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து உணவு பரிமாறிய வினோத் என்பவரை கத்தியால் குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் கத்தியால் குத்திய நபரையும் அவரது நண்பர்களையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவில் கொட்டித்தீர்த்த கனமழையால் மெட்ரோ ரயில் நிலையத்திற்குள் வெள்ளம் புகுந்தது. அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதியில் கொட்டித்தீர்த்த கனமழையால் நியூயார்க், நியூஜெர்சி பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கனமழையால் பல நெடுஞ்சாலைகள் மற்றும் சுரங்கப்பாதைகள் வெள்ளத்தில் மூழ்கின. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதால் அங்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக நியூயார்க் நகரில் மெட்ரோ ரயில் நிலையத்திற்குள்ளும் வெள்ளம் புகுந்துள்ளது. வெள்ள நீர் புகுந்ததால் பயணிகள் இருக்கையில் ஏறி நின்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன.
காசாவில் நிவாரணப் பொருட்கள் விநியோகத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 19 பேர் உயிரிழந்தனர். ஹமாஸ் இஸ்ரேல் இடையேயான போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்நிலையில் காசா முனை பகுதியில் இஸ்ரேல் ஆதரவு பெற்ற அமெரிக்க தொண்டு நிறுவனம் ஒன்று மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கும் பணியில் ஈடுபட்டிருந்தது. அப்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டதில் 19 பேர் அதில் சிக்கி உயிரிழந்தனர். இந்த நெரிசலின் போது ஏற்பட்ட வன்முறையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் கத்தியால் குத்தப்பட்டதில் ஒருவர் பலியானார். இதனால் மொத்தம் 20 பேர் பலியாகியுள்ளனர். இங்கிலாந்து தலைநகர் லண்டன் போன்ஹாம்ஸில் நடைபெற்ற ஆன்லைன் ஏலத்தில் மகாத்மா காந்தியின் ஓவியம் 1,07,00,000 ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளது. கடந்த 1931ஆம் ஆண்டு 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள லண்டனுக்கு சென்ற காந்தியை பிரிட்டிஷ் ஓவியக் கலைஞர் கிளேர் லைட் சந்தித்துள்ளார். அப்போது அவர் வரைந்த மகாத்மா காந்தியின் ஓவியம் போன்ஹாம்ஸில் நடைபெற்ற ஆன்லைன் ஏலத்தில் 1,07,00,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. மேலும் நிர்ணயிக்கப்பட்ட விலையை காட்டிலும் 3 மடங்கு அதிகமாக விற்பனை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கொடைக்கானல் அருகே ஓரிரவு அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் நண்பர்களுடன் குளிக்க சென்ற இளைஞர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களை காண்பதற்கு மதுரை அவனியாபுரத்திலிருந்து 9 பேர் சுற்றுலா வந்துள்ளனர். கொடைக்கானலிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் ஓர் அருவியில் தனது நண்பர்களுடன் குளிக்கும் பொழுது திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதில் நண்பர்களுடன் குளித்துக் கொண்டிருந்த இளைஞர் நீரில் மூழ்கிய நிலையில் சுமார் 2 மணி நேரங்களுக்கு பிறகு இறந்த நிலையில் உடல் கண்டெடுக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கைதான டெய்லர் ராஜாவை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி அனுமதி வழங்கியுள்ளது. கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் தலைமறைவாக இருந்த டெய்லர் ராஜா பல வருடங்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் டெய்லர் ராஜாவை 10 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் 5 நாட்கள் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. விசாரணை முடிந்து வருகிற 21ஆம் தேதி வரை அவரை மீண்டும் ஆஜர்படுத்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த இளைஞர்களின் உறவினர்கள் விபத்து ஏற்படுத்திய நபரை போலீசார் காப்பாற்ற முயற்சிப்பதாக கூறி மறியலில் ஈடுபட்டனர். நாவல்காடு பகுதியில் சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் அபிஷேக், ஆகாஷ் ஆகிய 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சாவிலும் இணை பிரியாத நண்பர்களின் பிரிவு அப்பகுதி மக்களிடம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விபத்து ஏற்படுத்திய நபர் மீது வழக்கு பதிவு செய்யாமல் இறந்த இளைஞர்கள் தான் விபத்து ஏற்பட காரணம் என போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை தண்டையார்பேட்டை மாநகராட்சி மண்டல அலுவலகத்தை கண்டித்து அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக பணியில் அமர்த்தவும் தூய்மை பணியை தனியாருக்கு தாரை வார்க்க நினைக்கும் சென்னை மாநகராட்சியை கண்டித்தும் முழக்கமிடப்பட்டது. இந்த போராட்டத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள், அதிமுக நிர்வாகிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். அவிநாசி அருகே கஞ்சா போதை ஆசாமிகள் பள்ளி மாணவனை அரிவாளுடன் துரத்தி சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் சாலையில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வரும் நிலையில் மாலை பள்ளி முடிந்து சென்ற மாணவர்களிடம் சில கஞ்சா போதை ஆசாமிகள் ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் போதையிலிருந்த இளைஞர் ஒருவர் பள்ளி மாணவனை வெட்ட முயற்சித்த நிலையில் பொதுமக்கள் மாணவனை மீட்டனர். இதுகுறித்து குன்னத்தூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 304 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். காரைக்காலில் போலீசார் வாகன ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அங்கு வந்த சொகுசு கார் ஒன்றை சோதனை செய்தனர். அப்போது 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 304 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. அதனை பறிமுதல் செய்த போலீசார் கஞ்சா கடத்தி வந்த திலீப் மற்றும் குமரவேல் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எடப்பாடி பழனிசாமி தன் சொந்த பயத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி விமர்சித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுகவை பொறுத்தவரை இப்படி பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்றார். பாமக தலைவர் அன்புமணி முதலில் அப்பா மகன் பிரச்சினையை தீர்த்து மற்ற கதையை பேசட்டும் என கூறிய பொன்முடி தமிழகத்தின் நிரந்தர முதல்வராக எப்போதும் ஸ்டாலின் தான் இருப்பார் என்று உறுதிபட கூறினார். பாமகவில் சிக்கலான சூழ்நிலை இல்லை என அக்கட்சியின் எம்எல்ஏ அருள் தெரிவித்துள்ளார். மேட்டூரில் புதிய நகர அலுவலக திறப்பு விழாவில் பங்கேற்ற அருள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் பாமகவை பொறுத்தவரை 2026ஆம் ஆண்டு தேர்தலில் ராமதாஸ் கூட்டணி வைக்கும் கட்சிதான் ஆட்சியை பிடிக்கும் என்றும் ராமதாஸ், அன்புமணி மற்றும் ஜி.கே. மணி ஆகியோர் இடையே எந்த குழப்பமும் இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் பாமகவில் 2 அணிகள் இல்லை, ராமதாஸ் தலைமையில் இருக்கும் கட்சிதான் பாமக எனவும் அவர் தெரிவித்தார். படப்பிடிப்பு தளத்தில் நிகழும் விபத்துகளை தவிர்க்கப்பட பட தயாரிப்பாளர்கள், தொழிலாளர்கள் தான் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாநகராட்சி சார்பில் கோவில் வழியில் கட்டப்படும் வரும் புதிய பேருந்து நிலையத்தை செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியவர் இதனை தெரிவித்தார். மேலும் பள்ளி வகுப்பறைகளில் பா வடிவில் மாணவர்களை அமர வைப்பது சோதனை முறையில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார்.
அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் மட்டுமல்ல அதிமுகவின் கடைக்கோடி தொண்டர்களும் விரும்பவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள மேல்நிலைப்பட்டியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கார்த்திக் சிதம்பரம் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் மட்டுமல்ல அதிமுகவின் கடைக்கோடி தொண்டர்களும் விரும்பவில்லை என்றும் அதிமுக என்ற ரயில் அந்த ஸ்டேஷனை விட்டு கிளம்ப போவதில்லை என்றும் விமர்சித்தார். மேலும் தாவைக்காவுடன் காங்கிரஸ் கூட்டணி இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கடற்கரையில் கடலில் பயணம் செய்யும்போது கப்பலில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் அதனை எவ்வாறு அப்புறப்படுத்துவது என்பது குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. கரையோர மீனவ கிராம பகுதிகளில் எண்ணெய் படர்ந்து இருப்பது போன்று நடந்த ஒத்திகையில் மாணவ மாணவிகள் மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் சுத்தம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியை பேரிடர் மேலாண்மை மற்றும் இந்திய கடலோர காவல் படையினர் இணைந்து நடத்தினர். தருமபுரி அருகே எள்ளுக்கு உரிய விலை நிர்ணயிக்க கோரி விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்ணாகரம் வேளாண்மை விற்பனை நிலையத்தில் முதல் முறையாக எள் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டது. இதனையடுத்து சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தாங்கள் விளைவித்த எள்ளை விற்பனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் வேளாண் அதிகாரிகள் குறைந்த விலையை நிர்ணயம் செய்துள்ளனர். இதனை கண்டித்தும் எள்ளிற்கு உரிய விலை நிர்ணயிக்க கோரியும் வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் அனகோண்டா பாம்பு 10 குட்டிகளை ஈன்றது. வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவிற்கு கடந்த 2020ஆம் ஆண்டு ஒரு ஜோடி மஞ்சள் நிற அனகோண்டா பாம்புகள் வழங்கப்பட்டது. அந்த பாம்புகளை பூங்கா நிர்வாகம் கண்ணாடி கூண்டில் அடைத்து கண்காணித்து வந்த நிலையில் 10 குட்டிகளை ஈன்றுள்ளது. இதனிடையே அனகோண்டா பாம்பு குட்டிகள் நல்ல நிலையில் முதிர்ச்சி அடைந்த பிறகு பார்வைக்காக விடப்படும் என பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் புனித சந்தியாகப்பர் ஆலயத்தில் 425வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஸ்ரீவைகுண்டம் புனித சந்தியாகப்பர் ஆலயத்தில் நடைபெற்ற 425வது ஆண்டு திருவிழாவில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதன் பின்னர் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் புனித சந்தியாகப்பர் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டார். இந்நிகழ்வுகளில் கடலோர மீனவ மக்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தேனியில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அரசு பேருந்தின் சக்கரத்தில் விழுந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் புதிய பேருந்து நிலையம் செல்லும் சாலையில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் சாலையில் சென்று கொண்டிருந்தவர் அரசு பேருந்தின் பின்புற சக்கரத்தில் தலை வைத்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் குறித்து விரைந்த தேனி நகர போலீசார் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஆளுநர் மாளிகை விழாவில் வழங்கிய கேடயங்களில் தவறான திருக்குறளை திருத்தம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் கடந்த 13ஆம் தேதி தேசிய மருத்துவர் தின விழா நடந்தது. சிறப்பாக சேவையாற்றிய 50 மருத்துவர்களுக்கு ஆளுநர் RN ரவி கேடயங்களை வழங்கி கௌரவித்தார். அந்த கேடயங்களில் திருக்குறள் அச்சிடப்பட்டிருந்தது. கேடயத்தில் இடம்பெற்றிருப்பது திருக்குறளே இல்லை என்று தமிழ் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த விவகாரம் சர்ச்சைக்குள்ளான நிலையில் 50 மருத்துவர்களுக்கு வழங்கப்பட்ட கேடயங்கள் திரும்பப் பெற்று திருக்குறளை திருத்தம் செய்து சில தினங்களில் மீண்டும் வழங்குமாறு ஆளுநருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டையில் காதல் மனம் புரிந்த மகளை கணவருடன் செல்லவிடாமல் பெற்றோர் தடுக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது. பணப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தீபிகா என்ற 23 வயது பெண் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த காதலனை கரம் பிடித்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பெண்ணின் பெற்றோருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது கணவருடன் செல்ல விருப்பம் தெரிவித்த தீபிகா காரில் ஏறி செல்ல முற்பட்ட போது அவரது தந்தை காரின் முன்பு படுத்துக் கொண்டு செல்ல விடாமல் தடுத்தார். ஒருபுறம் அவரது தாயார் கதறி அழுது கொண்டிருந்தார். இதனை சற்றும் பொருட்படுத்தாது அந்த பெண் கணவருடன் காரில் வேகமாக கிளம்பிச் சென்றார். செஞ்சிக்கோட்டையை மராத்தியர்களின் கோட்டை என யுனெஸ்கோ அறிவித்துள்ளதற்கு முதலமைச்சர் வரவேற்றுள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியாது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழர்களின் கோட்டையை மராத்திய மன்னர் சிவாஜி கட்டிய 12 கோட்டைகளில் ஒன்றாக யுனெஸ்கோ அங்கீகரித்துள்ளது கொடுஞ்செயல் என்றும் இது வரலாற்று பிழை மட்டுமல்ல அடுத்தடுத்த தலைமுறை திட்டமிட்டு ஏமாற்றும் சதிவேலை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் செஞ்சிக்கோட்டையை யுனெஸ்கோ அங்கீகரித்து விட்டதை அரசியல் கட்சித் தலைவர்கள் பாராட்டிவிட்டு போயிருந்தால் வருத்தமில்லை, வரவேற்றிருப்பதுதான் வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். மதுரை மாவட்டம் துவரிமான் அருகே தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே புதிய மேம்பாலம் அமைக்கும் பணியை மதுரை MP சு வெங்கடேசன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பெங்களூருவிலிருந்து கன்னியாகுமரி செல்லும் தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பு பகுதியில் அடிக்கடி விபத்து மற்றும் உயிரிழப்பு ஏற்பட்டு வரும் நிலையில் தற்போது மத்திய அரசு மேம்பாலம் கட்டும் பணிக்கு 44 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் 10 நாட்களுக்கும் மேம்பாலம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு 12 மாத காலத்திற்குள் நிறைவு பெறும் என்று கூறினார்.
சென்னையில் வங்கி வாடிக்கையாளர்கள் பெயரில் பல கோடி ரூபாய் மோசடி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆலந்தூர் கிண்டி ஜிஎஸ்டி சாலையில் கத்தோலிக்க சிரியன் வங்கி செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியில் வாடிக்கையாளர்கள் வைத்த நகைகள் கூடுதல் தொகைக்கு வைத்ததாக போலி கணக்கு காண்பித்து வங்கி மேலாளர் சாமிநாதன் மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் வங்கி நிர்வாகம் விசாரணை நடத்தி மேலாளர் சாமிநாதன் மற்றும் வங்கி ஊழியர்கள் திவாகர், பிரசாத், சாருமதி ஆகியோரை பணி நீக்கம் செய்தது. இதனை அறிந்து அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் வங்கியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. ஈரோட்டில் பெய்த கனமழையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். பன்னீர்செல்வம் பூங்கா, பெரியார் நகர், வீரப்பன்சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. அதேபோல் புறநகர் பகுதியான சித்தோடு, கவுந்தம்பாடி, ஒத்தகுதிரை, காஞ்சிக்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்த நிலையில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே மணல் கடத்தலை தட்டி கேட்ட நில உரிமையாளரை மணவெட்டியால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எம்பி குப்பம் பகுதியைச் சேர்ந்த செந்தில் என்பவர் பால் ஆற்றங்கரையோரம் விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் இவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் அதே பகுதியை சேர்ந்த சந்துரு என்பவர் இரவு நேரங்களில் தனது கூட்டாளிகளுடன் மணல் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனை தட்டிக்கேட்ட செந்திலை சந்துருதான் வைத்திருந்த மண்வெட்டியால் செந்திலின் முகத்தில் சரமரியாக வெட்டியுள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரித்து சந்துரு, சூர்யா, சக்திவேல் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே உள்ள ஆற்றின் நடுவே முதலை ஒன்று உறங்கிக் கொண்டிருக்கும் காட்சி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்து வரும் நிலையில் ஆங்காங்கே முதலைகள் தண்ணீரில் உலா வருகின்றன. இந்நிலையில் முதலை பண்ணை எதிரே உள்ள காவிரி ஆற்றின் நடுப்பகுதியில் முதலை ஒன்று உறங்கிக் கொண்டிருக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து மக்களை அச்சுறுத்தும் வகையில் இருக்கக்கூடிய முதலைகளை பிடித்து மறுவாழ்வு மையத்தில் அடைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் நள்ளிரவில் கரடி ஒன்று உலா வந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். கடலூர் தேசிய நெடுஞ்சாலையின் JSS பகுதியில் கரடி ஒன்று உணவு தேடி உலா வந்து இதனை கண்ட நபர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்து இணையத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ வைரலான நிலையில் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் கரடியை விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகாசி அருகே பள்ளிக்கு மது அருந்துவிட்டு வந்த மாணவர்கள் தட்டி கேட்ட ஆசிரியரின் மண்டையை உடைத்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. திருத்தங்கல் சீரா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் அருள்குமார் மற்றும் குருமூர்த்தி ஆகிய இருவரும் மதிய உணவு இடைவேளைக்கு பின் மது அருந்துவிட்டு பள்ளிக்கு வந்ததாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட ஆசிரியர் சண்முக சுந்தரத்தை மாணவர்கள் இருவரும் பீர் பாட்டிலால் தலையில் அடித்ததில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த ஆசிரியரை சக மாணவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். 11ஆம் வகுப்பு செய்முறை தேர்வில் வேண்டுமென்றே மதிப்பெண்ணை குறைத்ததால் திட்டமிட்டு அவரை தாக்கியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சேலத்தில் தூத்துக்குடியை சேர்ந்த ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மதன்குமார் என்பவர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்த நிலையில் சேலம் அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் கையெழுத்திட்ட மனைவியுடன் வந்துள்ளார். கையெழுத்திட்ட உணவதற்கு சென்றபோது பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் மனைவி கண்முனை மதன்குமாரை வெட்டி கொலை செய்தனர். இந்நிலையில் கொலை வழக்கில் தொடர்புடைய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் மாணவர்கள் 5 பேர் படுகாயமடைந்தனர். புதுப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவர்கள் பயின்றுக் கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக மேற்கூரை இடிந்து விழுந்தது. இதில் மாணவர்கள் 5 பேர் படுகாயமடைந்ததை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் கட்டிடத்தின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளவும் தரமற்ற முறையில் கட்டி முடித்த திமுக கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூர் அருகே 100 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமரிசையாக நடைபெற்ற செல்லியம்மன் கோயில் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மலையனூர் கிராமத்தில் அமைந்துள்ள செல்லியம்மன் ஆலயத்தில் கடந்த 11ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கிய திருவிழாவில் தினந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தன. பின்னர் முக்கிய நிகழ்வான தேரோட்ட நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மனை வைத்து ஏராளமான பக்தர்கள் பக்தி கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சேலத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சிலை மீது கருப்பு பெயிண்ட் ஊற்றிய விவகாரத்தில் மருத்துவரை கைது செய்தனர். இது தொடர்பாக அஸ்தம்பட்டி போலீசார் CCTV காட்சிகளின் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அழகாபுரம் பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் விஸ்வநாதன் என்பவரை கைது செய்தனர். நாட்டில் எத்தனையோ பிரச்சினைகள் நிலவி வரும் வேளையில் அரசு செலவில் சிலை எதற்காக என்ற அடிப்படையில் கருப்பு பெயிண்ட் ஊற்றியதாக மருத்துவர் விஸ்வநாதன் வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலையில் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை போலீசார் வலுக்கட்டாயமாக மேடையிலிருந்து வெளியேற்ற முற்பட்டதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் முறையாக தரிசனம் செய்ய வழிவகை செய்யாத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து திருவண்ணாமலை அண்ணா சிலை முன் முன்னாள் அமைச்சர்கள் ராமச்சந்திரன், வீரமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மேடையிலிருந்த அதிமுகவினரை போலீசார் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம், தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இந்நிகழ்வின் போது 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை போலீசார் கைது செய்தனர்.
பாட்னா விமான நிலையத்தில் இண்டிகோ விமானம் நூலிழையில் விபத்திலிருந்து தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியிலிருந்து பாட்னாவுக்கு இண்டிகோ விமானம் 173 பயணிகளுடன் புறப்பட்டது. பாட்னா விமான நிலையத்தின் ரன்வேயில் ஓடுபாதையில் தரையிறங்கும் இடத்துக்கு முன்பே விமானம் தரையிறங்கியுள்ளது. மீதமுள்ள ஓடுபாதையின் நீளம் விமானத்தை நிறுத்துவதற்கு போதுமானதாக இல்லை என்பதை உணர்ந்த விமானிகள் உடனடியாக விமானத்தை மீண்டும் டேக் ஆஃப் செய்தனர். பின்னர் விமானம் 3 முறை வானில் வட்டமிட்டு சிறிது நேரத்திற்கு பிறகு பாதுகாப்பாக ஓடுபாதையில் தரையிறங்கியது. இதனால் விமானத்திலிருந்து 173 பயணிகளும் நூலிழையில் உயிர் தப்பினர். இந்தியா, சீனா, பிரேசில் உள்ளிட்ட நாடுகளுக்கு 100% வரி விதிக்கப்படும் என்று நேட்டோ கூட்டமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க எம்பிக்களை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நேட்டோ செயலாளர் மார்க் ரூட்டோ, அமைதி பேச்சுவார்த்தையை ரஷ்யா தீவிரமாக எடுக்க மறுக்கிறது. எனவே அந்த நாட்டிடமிருந்து கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு வாங்குவதை இந்தியா, சீனா, பிரேசில் ஆகிய நாடுகள் தொடர்ந்தால் அந்த நாடுகளுக்கு 100% வரி விதிக்கப்படும் என்றார். ஏற்கனவே ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா, சீனாவுக்கு 500% வரி விதிக்கப்படும் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கிரிக்கெட் வீரர் MS தோனி தனது செல்ல பிராணிகளை கொஞ்சி விளையாடும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனி செல்லப்பிராணி பிரியர் என்பதால் தனது வீட்டில் நாய்களை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் வளர்ப்பு நாய்களுடன் அவர் கொஞ்சி விளையாடும் புகைப்படங்களை அவரது மனைவி சாக்சி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் லக்ஷயா சென் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு முன்னேறினார். ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டம் ஒன்றில் இந்தியாவின் லக்ஷயா சென் சீனாவின் வாங் ஜெங்ஸ்டினுடன் மோதினார். இந்த போட்டியில் தொடக்க முதலே ஆதிக்கம் செலுத்திய லக்ஷயா சென் 21-11, 21-18 என்ற நேர் செட் கணக்கில் வாங் ஜெங்ஸ்டினை வீழ்த்தி 2வது சுற்றுக்கு முன்னேற்றினார். இதேபோல் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீராங்கனை PV சிந்து அதிர்ச்சி தோல்வியடைந்து தொடரிலிருந்து வெளியேறினார். மகளிர் T20 கிரிக்கெட் தொடர் தரவரிசை பட்டியலில் இந்திய வீராங்கனை ஷபாலி வர்மா 4 இடங்கள் முன்னேறி 9ஆம் இடத்தை பிடித்து அசத்தியுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் புதுப்பிக்கப்பட்ட மகளிர் T20 தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் பேட்டிங் தரவரிசையில் ஆஸ்திரேலியாவில் பெத் மூனி முதலிடத்திலும், வெஸ்ட் இண்டீஸில் ஹேலி மேத்யூஸ் 2ஆம் இடத்திலும், இந்திய அணியின் ஸ்மிருதி மந்தனா 3ஆம் இடத்திலும் உள்ளனர். பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசையில் பாகிஸ்தானின் சதியா இக்பால் முதலிடத்திலும் தொடரும் நிலையில் இந்திய வீராங்கனை தீப்தி சர்மா ஒரு இடம் பின்தங்கி 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி டெஸ்ட் ஓய்வு விவகாரத்தில் இதுவரை பேசாமல் இருந்த BCCI முதல் முறையாக விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய BCCI துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா, ஓய்வு பெறுவது என்பது ஒருவரின் சொந்த முடிவு என்றும் எந்த வீரரையும் ஓய்வு பெற கட்டாயப்படுத்தக்கூடாது என்பது BCCIயின் கொள்கை என்றும் தெரிவித்தார். மேலும் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஓய்வு பெற்றது அவர்களின் சொந்த முடிவு, ஓய்வு பெறுமாறு அவர்களை கிரிக்கெட் வாரியம் கட்டாயப்படுத்தவில்லை என்றும் திட்டவட்டமாக கூறினார். டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பெலாரஸ் வீராங்கனை சபலென்கா முதலிடத்தில் நீடிக்கிறார். சர்வதேச டென்னிஸ் சம்மேளனம் புதிய தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதன்படி மகளிர் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவின் கோகோ காஃப் 2வது இடத்திலும் மாற்றமின்றி நீடிக்கின்றனர். விம்பிள்டன் பட்டம் வென்ற இகா ஸ்வியாடெக் ஒரு இடம் முன்னேறி 3வது இடத்தை பிடித்துள்ளார். மேலும் விம்பிள்டன் இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்த அமெரிக்காவின் அமெண்டா அனிசிமோவா 5ஆம் இடம் முன்னேறி சிறந்த தரநிலையாக 7வது இடம் பிடித்துள்ளார். பிரபல முன்னாள் ஓட்டப்பந்து வீரர் உசைன் போல்ட் செப்டம்பர் மாதம் இறுதியில் இந்தியா வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜமைக்கா நாட்டை சேர்ந்த முன்னாள் பிரபல ஓட்டப்பந்து வீரர் உசைன் போல்ட் இவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் உலக சாதனையாளரான அவர் ஒலிம்பிக்கில் 8 தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். இந்த நிலையில் உசைன் போல்ட் வரும் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை டெல்லி, மும்பையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து உசைன் போல்ட் கூறும்போது, இந்தியாவுக்கு செல்வதை மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பதாக கூறியுள்ளார். வட தமிழகத்தில் நிலவும் வானிலை நிலவரங்கள் குறித்து தற்போது பார்க்கலாம்.